கார் கீ மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காரோடைய சாவி கிடையாது. இது எந்த வண்டியோடதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோடது தாங்க. ஆஃபீஸில் லோக்கலில் சிமெண்ட் மூட அப்புறம் மற்ற திங்ஸ்லாம் ஏற்றிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டி ஒன்று வாங்கியிருந்தாங்க. ஆஸ்கர் ஈவியில் பார்ட்னர் ப்ரோ அப்படின்ற ஒரு மாடல் ஆன்டி தெஃப்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. லாக் பண்ணிருக்கப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வண்டி அலாரம் அடிக்கும். சார்ஜ் ஸ்பீடு கிலோமீட்டர்லாம் பார்க்க டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் 3 ஸ்பீட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. யூசேஜ் பொறுத்து வண்டியோட லோடு பொறுத்து நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிங்கிள் சார்ஜில் 60லேருந்து 120 கிலோமீட்டர்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்க்கிங் மோட் இருக்குது. அப்போ த்ராட்டில் கொடுத்தோன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. பிரேக்கை பிடிச்சிட்டு விட்டுட்டு த்ராட்டில் கொடுத்தோம் அப்படின்னா வண்டி ஆன் ஆயிருது. இந்த வண்டியில் 350 கிலோ வரைக்கும் வெயிட் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக ரிவர்ஸ் வரதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் லோடு ஹெவியாக இருக்குது பின்னாடி வரதுக்கு கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிக்கலான ஒரு கமர்ஷியல் வண்டி அப்படின்னு சொல்லலாம். தண்ணி கேன் போடுறதுக்கு, டெலிவரி ஜாப்ஸ், பால் பாக்கெட் போடுறது, மளிகை சாமான் வாங்கிட்டு வருது அப்படின்னு டெலிவரி ஜாப்ஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி நீங்கள் சீட்டை விரிச்சிட்டு ஹெவி லக்கேஜ் இருக்குது அப்படின்னா அதையும் கேரி பண்ணிக்கலாம். லக்கேஜ் வேணாம் பின்னாடி ஆள் உட்காராங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சீட்டை மடக்கி வச்சுக்கலாம். இந்த வண்டியில் 2 வீல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்ட்னர் ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு 3 வீல் வண்டியும் இருக்குது. இதில் ஆன் ரோடு பார்த்தீங்க அப்படின்னா 1,10,000 கிட்ட வருது. முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த வண்டி ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் ஆர்சிலாம் தேவை கிடையாது. சைக்கிள் மாதிரி ஓட்டிக்கலாம். ஆனால் மறக்காமல் ஹெல்மெட் மட்டும் போட்டுக்கோங்க.